அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாபி மட்டன் சுக்கா அதுதான் பார்க்க போகிறோம். எங்கே சொல்லுவோம்? பஞ்சாபின் மட்டன் சுக்கா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன பஞ்சாபின் மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். சரி. அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு அரைச்சி வச்சிருக்கேன். ஆமாம். தக்காளி தேவையான அளவு. ஓகே. அப்புறம் வந்து ஒரு தக்காளி தக்காளி பெரிய தக்காளி. இது வந்து 1/2 கிலோ மட்டன் தேவையானது. இப்போ எடுத்து 1/2 கிலோ மட்டன் தேவையான. ஆமாம். அப்புறம் வந்து நான் மட்டன் பொடி தேவையான பொருள் 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து தேவையான மசாலா, வீட்டிலே அரைச்ச மசாலா. அப்புறம் சின்ன வெங்காயம் தேவைக்கா இருப்பேன். ஓகே. அடுத்து அப்புறம் வந்து நம்ம 2 ஏலக்காய், ஒரு பட்டை, சோம்பு தாளிக்க, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள் தேவையான அளவு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த மட்டனை வந்து நல்லா 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இன்னொரு இதுல என்ன குறிப்பு சொல்லணும்னா, இந்த பஞ்சாபி மட்டன் இருக்குல்ல, மட்டன் இருக்கு, அதுக்கு வந்து பச்சையா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. பச்சையா தான் குக்கர்ல பண்ணுவாங்க. நான் வந்து சட்டியில வேக வச்சு இப்ப நான் வடை சட்டியில பண்ண போறேன். சட்டியில பண்றதுனால நீங்க குக்கர்ல பண்றதா இருந்தா இது எல்லாமே பச்சையா கூட வச்சுக்கோங்க, வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ வந்து நான் அந்த 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். ஓகே. அடுத்து அப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கணும்னா. ஆமாம். இதே நம்ம குக்கரில் பண்ணுறதா பச்சாவே மிக்ஸ் பண்ணி குக்கரில் அப்படியே வச்சுக்கலாம். ஆமாம். நாங்கள் வந்து வீட்டில் வேக வச்சு செய்கிறதுனால, சட்டியில் வேக வச்சுட்டு செய்யறதுனால இதை கறியை வேக வச்சு இப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேக வைக்க வேண்டியதில்லை, அப்படியே பச்சையாகவே பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? சரி. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து சோம்பு போட்டுக்குவோம். சத்தமாக சொல்லு. சோம்பு போட போகிற ஒரு பட்டை, பெருஞ்சீரகம், பட்டை. ஆமாம், 2 கிராம்பு, அப்புறமா வெங்காயம். ஓகே. போட்டு நல்லா பச்சை கொஞ்சம் லைட் பாதி வதங்கல். சரி. ஓகே. இப்போ பாதி வதங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்? வதங்கிருச்சு. அப்புறமா நான் அந்த வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால. ஓகே. இப்போ இது நல்லா வதங்கணும்னா? இது ஆமாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து வந்து நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் அடிக்க வேண்டியதான். ஓகே. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும், அப்படிதானே? ஆமாம், பேஸ்ட் அரைச்சிக்கணும். ஓகே. ஓகே. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆமாம். இப்போ எண்ணெய் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயில். வதங்கிருச்சு. அடுத்து என்ன சேர்க்க போறோம்? வந்து நம்ம தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே. வெங்காயம் தக்காளி வதக்கணும், அரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகுந்தடிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிடணும். நல்லா எண்ணெய் மேலே திரிஞ்சு வரும் இல்லையா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர தட்டி வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்து பாருங்க. சத்தமாக சொல்லு. இப்போ பச்சை வாசனைலாம் போய் மேலே எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து நல்லா கமகமும் நல்லா வாசனை எல்லாம் நல்லா சூப்பராக கமகமாக இருக்கு. ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து நம்ம அந்த கறி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு அடுத்து நம்ம இந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து நம்ம அந்த எடுத்து வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்னா. ஓகே, சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றோட கிளறி விட்டுக்கலாம். ஓகே. ஓகே, கிளறி ஆச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த பச்சை வாசனை மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் அந்த 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த கறி அவிச்சு வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். ஆமாம், பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் ஆயிடும், அதனால நான் கறி வேக வச்ச தண்ணி பத்திரமா வச்சு இதில் சேர்த்துருக்கேன். குக்கரில் பண்ணுறவங்க வந்து தண்ணி வேறு தண்ணி இதை தான் போதும்னா. ஆமாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போந்தட்டிக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா விதை கமகமன்னு இருக்கு பாருங்க. மணக்கு நல்லா நல்லா இதெல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வச்சிருச்சு. ஓகே. இதில் வந்து கொஞ்சம் சாறு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு சாறு தேவைப்பட்டனால சாறு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக வைக்கனாலும் வச்சுக்கோங்க. ஆமாம், சாரை வற்ற விட்டு அதான் சுக்கா. சுக்கா
இதே இப்போ பாதி சுக்கால் அவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் சாறு தேவைப்பட்டனால இந்த வச்சுருக்கோம். அளவில் முடிச்சுக்கிட்டாச்சு. சரியா? அடுத்து என்ன? அடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஓகே, விட்டால் முடிஞ்சுன்னா முடிஞ்சாச்சு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பஞ்சாபி மட்டன் சுக்கா தயார். ஓகே நண்பர்களே, இப்போ எப்படி பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத். நான் ஆஷா.